டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பு சம்பவம் இந்திய நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் 8க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தின் கேட் 1 அருகே இன்று மாலை 6:52 மணியளவில் மெதுவாக சென்ற உண்டாய் i20 கார் ஒன்று சிக்னல் அருகே நின்று பின் வெடித்து சிதறியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். அருகே இருந்த பல வாகனங்கள் தீப்பற்றி சேதமடைந்துள்ளன. இந்த சம்பவத்தில் 8க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் தகவல் வருகிறது. மேலும் நாளை பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தலைநகர் டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. டெல்லி முழுவதும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் முக்கிய நகரங்களிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஹரியானாவில் 350 கிலோ வெடிபொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் டெல்லியில் கார் வெடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு அருகே இருந்த லோக்நாயக் மருத்துவமனைக்கு விரைந்த உள்துறை அமித்ஷா சம்பவத்தை உயர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து பின் காயமடைந்தவர்களை நேரில் சென்று பார்வையிட்டு நலம் விசாரித்தார். பிறகு சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் தெரிவிக்கையில், சாலையில் உடல் பாகங்கள் சிதறி கிடந்ததாகவும் குறிப்பாக ஒருவரின் கையை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்ததாக பதற்றத்துடன் பேசிய காட்சிகளும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மற்றொருவர் பேசுகையில், தன் வாழ்நாளில் இவ்வளவு பெரிய வெடி சத்தத்தை கேட்டதே இல்லை என்றும் அந்த வெடிப்பினால் இறந்து விடுவோம் என்று நினைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் கார் வெடிப்பு நடந்த இடத்தில் இருந்து கார் பாகங்கள் சிதறிய காட்சிகளும், கார், ஆட்டோ, பைக், சைக்கிள் போன்ற வாகனங்கள் கருகிய காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பவம் நடந்த அருகே இருந்த மெட்ரோ ஸ்டேஷனில் உள்ள கண்ணாடிகளும் சுக்குநூறாக நொறுங்கியுள்ளது.